ஜெர்மன் அரசாங்கம் புதிய வாடகை விதிகளை அறிமுகப்படுத்துவது குறித்து திட்டமிட்டு வருகின்றது. இந்த புதிய விதிகளின்படி வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்கள் ஆகியோர் ஒப்பந்தங்களை கையாளும் விதம் மாற்றியமைக்கப்படும். அனைவருக்கும் வாடகை மிகவும் நியாயமானதாகவும் வெளிப்படையானதாகவும் மாற்றுவதே இதன் நோக்கம் என அரசாங்க தரப்பினர் தெரிவித்தனர். முக்கியமாக தளபாடங்களுடன் கூடிய குடியிருப்புகள் தொடர்பான விதிகள் மாற்றியமைக்கப்படும். இதற்கமைய வீட்டு உரிமையாளர்கள் தளபாடங்களின் விலையை தெளிவாக காட்டாவிட்டால் வாடகையை உயர்த்த முடியாது. சில வீட்டு உரிமையாளர்கள் நியாயமற்ற முறையில் வாடகை உயர்த்துவதற்காக தளபாடங்களை காரணமாக காட்டுவதை தடுக்க அரசாங்கம் விரும்புகிறது. இதேவேளை குறியீட்டு வாடகைகள் தொடர்பான விதியிலும் மாற்றங்கள் இருக்கும். தற்போது பணவீக்கத்திற்கு ஏற்ப வாடகைகளை உயர்த்த முடியும். ஆனால் புதிய திட்டத்தின் கீழ் இதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். இதனால் பணவீக்க காலங்களில் விலைகள் வேகமாக உயரும் போது வாடகைகளும் வேகமாக உயர்வது கட்டுப்படுத்தப்படும். இதேவேளை குறுகிய கால வாடகை ஒப்பந்தங்கள் தொடர்பிலும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த ஒப்பந்தங்கள் அதிகபட்சம் 6 மாதங்களுக்குள் வைத்திருக்க அரசாங்கம் விரும்புகிறது. அத்துடன் வாடகை நிலுவைகள் மற்றும் புனரமைப்பு செலவுகள் ஆகியவற்றிலும் மாற்றங்கள் இருக்கலாம். நிலுவையில் உள்ள வாடகை சரியான நேரத்தில் செலுத்தும் வாடகைதாரர்கள் தங்களது வீடுகளை தக்க வைத்துக் கொள்ள சிறந்த வாய்ப்பை பெறலாம். அதே நேரத்தில் வீட்டு உரிமையாளர்கள் கூடுதல் புனரமைப்பு செலவுகளை வாடகைதாரர்களின் மீது சுமத்த அனுமதிக்கப்படலாம். இது சில சமயங்களில் அதிக வாடகைக்கு வழிவகுக்கக்கூடும்.